இப்போ நம்ம அடுத்தா பார்க்க போகிறது வந்து இப்போ உயிர்ப்பு மையத்தோட தொடர்பட்ட கேள்விகள். இதுக்கு முதல் வந்து என்ன எல்லா தியரிகளும் பார்த்தோம். ரைட், கேள்விக்கு தேவையான எல்லா விஷயமும் பார்த்தோம். ரைட், இப்போ வந்து பார்க்க போகிறது இப்போ இதில் வந்து என்ன சொல்லுவோம், முதலாவது நான் எடுத்துக்கொள்கிற கேள்வி வந்து 2004ஆம் ஆண்டு கேள்வி. ரைட், 2004ஆம் ஆண்டு கேள்வியை பாருங்கள். உயரம் எச்சையுடைய சீர் திண்ம செவ்வட்ட கூம்போன்றின் புவியீர்ப்பு மையம் அதன் அடியிலிருந்து தூரம் வந்து என்ன சொல்லுவோம் 1/4 எச்சிலே அதன் அச்சின் மீது இருக்கின்ற என காட்டு. அப்போ இதுக்கு தேவையானது வந்து என்ன சொல்லுங்க, இப்போ முதலாவது இப்படி ஒரு தியரி ஒன்று கட்டாயம் கேட்பாங்க உங்களுக்கு கேள்வி தொடங்கக்குள்ள. ரைட், இந்த தியரி வந்து என்ன சொல்லுங்க எப்படி செய்யறது வந்து ஏற்கனவே தியரி பாட்டில் செஞ்சோம். அதை எப்படி செஞ்ச வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை போட மூலம் பார்த்துக்கொள்ள. ஏன்னா நம்ம திரும்ப செஞ்சுட்டு இருக்க தேவையில்லை. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இதுக்கான ப்ரூஃப், இந்த முதலாவது பாட்டுக்கான ப்ரூஃப். இப்போ கேள்வியில் மிச்ச பாட்டுக்கு போகும். ரைட், இப்போ இங்கே வந்து என்ன சொல்லுவாங்க, உயரம் கேபிட்டல் எச்சையும் அடி ஆரை கேபிட்டல் ஆரையும் உடைய சீர் திண்ம செவ்வட்ட உருளை ABCDயிலிருந்து உயரம் எச்சையும் அடி ஆரை கேபிட்டல் ஆரையும் உடைய ஒரு திண்ம செவ்வட்ட கூம்பு EABயை குடைந்து அகற்றிய பின்னர் எஞ்சியிருக்கும் பகுதி வரைபடத்தில் காணப்படுகின்றது. அவ்வாறு தோன்றிய பின்னர் கிடைக்கும் திண்மம் எஸ்ஸின் புவியீர்ப்பு மையத்தை ஏபிக்குள் எஸ்ஸின் புவியீர்ப்பு மையத்தில் இருந்து காணப்படுகின்றது. அவ்வாறு தோண்டிய பின்னர் கிடைக்கும் திண்மம் எஸ்ஸின் புவியீர்ப்பு மையத்திலிருந்து ஏபிக்கு உள்ள தூரத்தை காண்க. அப்போ பாருங்க, புவியீர்ப்பு மையத்திலேருந்து ஏபிக்கு உள்ள தூரத்தை கேட்குறாங்க. ரைட், அப்போ நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுங்க, நம்ம கேள்வியை விளையும் கொள்ளணும். புவியீர்ப்பு மையத்திலிருந்து ஏபிக்குள்ள தூரம் என்றால் அது வந்து என்ன சொல்லுங்க, ஏபியிலிருந்து புவியீர்ப்பு மையத்துக்குள்ள தூரத்தை கேட்குறாங்க. ரைட், அப்போ இது சரியா விளையும் கொண்டு படத்தில் போட்டீங்கன்னா சரி. இப்படி இருக்கு. ரைட், இந்த எஞ்சியோட இந்த நீளத்தால நிரற்றிய பொருள்கள் புவியீர்ப்பு மையம் தான் கேள்வி. ரைட், பாருங்க, இதுக்கு வந்து என்ன சொல்லுவோம், இப்போ புவியீர்ப்பு மையம் இவ்விடத்தை இருக்கிறதா எடுத்துக்கொள்றேன். ஏன் இது சமச்சீரான உடல், உங்களுக்கு விளங்கும் சமச்சீரான உடல் G = X பார் 0. அப்போ இங்கே வந்து சொல்ல வேண்டிய விஷயம் வந்து பாருங்க, சமச்சீரின் படி. ரைட், இது O கேபிட்டல் X, இது Y, இது வந்து உங்களுக்கு என்ன ABCD. ரைட், இப்போ சமச்சீரின் படி சமச்சீரினால் OX வழி புவியீர்ப்பு மையத்தை COG போட்டுக்கொள்ளு. புவியீர்ப்பு மையம் இந்த விஷயம் சொல்லணும். நீங்கள் எக்ஸாமில் ஃபுல்லாக எழுதணும். ரைட், அப்போ இது கட்டாயம் சொல்லணும். இதுக்கு மார்க்ஸ் இருக்கு. ரைட், அடுத்து வந்து இது திண்ம உடல். அப்போ இதுக்கு ஒரு அடர்த்தி ஒன்று தேவை கேள்வி தொடர்ச்சியாக செய்கிறதுக்கு. எனவே அடர்த்தியை பற்றி இங்கே கேள்வியில் எதுவுமே சொல்லலை. அதால் நானும் அடர்த்தியை வந்து என்ன ரோன்னு எடுத்துக்கொள்கிறேன். ரைட், இதுக்கு வந்து என்ன பாவிக்க போகிற திருப்புத்திறன் தத்துவம் தான். ரைட், உங்களுக்கு தெரியும் இது ஒரு உருளை. ஏற்கனவே வந்து என்ன ஒரு முழு உருளையாக இருந்தது. அப்போ அதோட புவியீர்ப்பு மையம் உங்களுக்கு எங்க அதோட மையத்தில் இருந்திருக்கு. இதோட மொத்த உயரம் வந்து பாருங்க கேபிட்டல் H. ரைட், இதில் இருந்து ஸ்மால் h உயரம் முடியும். அப்போ இதோட உயரம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு, இந்த உயரம் வந்து உங்களுக்கு என்ன ஸ்மால் h உயரம் இருக்கு. ரெண்டுக்குமே அடி ஒன்று. அப்போ இதில் இருந்து இப்படி ஒன்று எடுக்கிறாங்க. அப்போ இங்கே பாவிக்க போகிறது வந்து என்ன திருப்புத்திறன் தத்துவம். அதுக்கு முதல் வந்து என்ன சொல்லுவோம், ஒரு சார்ட் ஒன்று போடுவோம். அந்த சார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன, முதலாவது உடல். இங்கே வந்து என்ன எந்த உடல் எடுக்கிறோம். ரைட், அதுக்கு அடுத்தது அது நிறை அல்லது திணிவு. ரைட், திணிவும் எடுக்கலாம், நீங்கள் நிறையும் எடுக்கலாம். ரைட், கேள்வியில் வந்து கேட்டதை பொறுத்தது. ரைட், ஈர்ப்பு மையம் தான் கேள்வி. எனவே நான் நிறைய எடுத்துக்கொள்ளும். அடுத்தது வந்து பாருங்க, எங்க
நான் எங்கேருந்து காண போகிறேன்? இந்த OH, அதாவது ஏபியிலிருந்து காணப்போகிறேன். ஏபியிலிருந்து புவி ஈர்வை மையம். ஏபியிலிருந்து புவி ஈர்வை மையம். இப்போ வந்து புவிப்பு மையத்திலேருந்து ஏபிக்கான தூரம் காணும். அப்போ ஏபியிலிருந்து தூரம் கண்டு சொன்னால் உங்களுக்கு என்ன சரியாயிடும். இப்படி ஒரு சார்ட் போட்டு செஞ்சோம்னா இந்த குழப்பமும் வராது. முதலாவது உடல், இங்கே உடல் என்று சொன்னால் இங்கே எழுதிட்டு இருக்கிறத விட முதலாவது உடல் வந்து உங்களுக்கு என்ன, இந்த திண்ம கூம்பு, இந்த திண்ம உருளை. ரைட், இந்த திண்ம உருளையிலிருந்து தான் எடுக்க போகிறாங்க. ரைட், அப்போ இந்த திண்ம உருளை இதில் நிறை வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்? கனவுளவு தர அடர்த்தி தர ஜியா இருக்க போகுது. நான் அதை வந்து நான் M1 என்று எடுத்துக்கொள்கிறேன். எப்படி? பை கேபிட்டல் ஆர் வர்க்கம் கேபிட்டல் H ரோ ஜி. இதான் இதோட நிறையாக இருக்க போகுது. ரைட், ஏபியிலேருந்து இதோட புயிர்ப்பு மையம் எங்கே இருக்க போகுது? சமச்சீரான உடல். எனவே CD. சமச்சீரான உடல். எனவே ஏபியில இந்த எவ்வளவு தூரத்தில் இருக்கும்? H/2, கேபிட்டல் H/2 இருக்க போகுது. அடுத்த உடல் என்ன இருக்கு? இந்த கூம்பு அகற்றப்படுற இந்த கூம்பு AB. இதோட நிறைய நான் M2 என்று எடுக்கிறேன். இதோட கனவளவுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். எப்படி? இதோட கனவளவு இந்த இதால் தரப்படும் 1/3 பை தர ஆரையின் வர்க்கம் தர உயரம். அப்போ 1/3 பை ஆர் வர்க்கம் கேபிட்டல் ஆர் வர்க்கம். இதோட உயரம் வந்து பாருங்க ஸ்மால் h ரோ ஜி. ரைட், இதுல இந்த அகற்றப்படுற கூம்பு. இதோட புயிர்ப்பு மையம் உங்களுக்கு தெரியுமாங்க? H உயரமுடைய கூம்பின் புயிர்ப்பு மையம் அதோட தலை அடியிலிருந்து H/4 தூரத்தில் இருக்கு. ரைட், கடைசியாக இப்ப இதுல இருந்து இதை எடுத்தோடனே எஞ்சிய உடல் ஒன்று பெறப்படும். அது எப்படி இருக்க போது உங்களுக்கு? என்ன எஞ்சிய உடல் ஒன்று இப்படி பெறப்படும் இல்லையா? இது AB இருக்கும். எஞ்சிய உடல்ற துணிவு வந்து என்ன? M1 மைனஸ் M2 ஆக இருக்கும். ரைட், இப்போ இதோட புயிர்ப்பு மையம் X பார் தான் நம்மளுக்கு இப்போ கேட்டு. ரைட், அப்போ பாருங்க, இதோட புயிர்ப்பு மையம் X பார். இப்போ வந்து என்ன திருப்பு திறன் தத்துவம் என்ற என்ன? இங்கே பாருங்க, இதில் இருந்து இதை எடுத்து பெறப்பட்ட நிறை தான் இது. ரைட், அப்போ இந்த நிறையும் சேர்ந்து தான் இது எல்லாமே ஒரு அச்சில். அப்போ பாருங்க, இந்த அச்சு பற்றி AB அச்சு பற்றி இந்த நிறையின் திருப்பம் பிளஸ் இந்த நிறையின் திருப்பம் சமன் மொத்த நிறையின் திருப்பம். ஏன் இந்த மொத்த நிறை எதுக்கு சமன்? இதை கொண்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணமென்று சொன்ன என்ன வரும்? மொத்த நிறை வரப்போகுது. என்ன இருக்கிறத கொண்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுவோமாக இருந்தால், இந்த இடத்துல நிரப்புவமாக இருந்தால் இந்த நிறை வரப்போகுது. எனவே அதே ஏபி பற்றி அல்லது OH பற்றி இந்த நிறையின் திருப்பம் இந்த நிறையின் திருப்பம் இதன் திருப்பத்துக்கு சமனாயிருக்கும். ஜஸ்ட் திருப்பி திறன் தத்துவம். அப்போ வந்து என்ன சொல்லுங்க? M1 மைனஸ் M2. இங்கே நான் ஏன் M1 M2 எடுக்கிறது காரணம் இருக்கு. இப்போ விளங்கும் உங்களுக்கு. பாருங்க, M1 மைனஸ் M2 இன்ட்டு X பார் பிளஸ் M2 இன்ட்டு H/4 சமன் M1 இன்ட்டு கேபிட்டல் H/2. ரைட், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய மாறிலிகள் இருக்குது. பை கேபிட்டல் ஆர் வர்க்கம் ரோ ஜி, இப்படி நிறைய மாறிலிகள் இருக்குது. ரைட், இந்த மாறிலிகள் எல்லாம் கேள்விக்குள்ள பாரத்தை நம்ம எப்படி தடுக்கலாம் என்று சொன்னால், இப்போ ஒவ்வொரு தரம் எழுதி சுருக்கக்குள்ள டைம் கூட எடுக்கும். அதோட நீங்கள் எழுதக்குள்ள பிளவிடக்கூடிய வாய்ப்பும் கூட இருக்கும். எனவே இங்கே பாருங்க, இதை நம்ம இப்போ லேசாக சுருக்களுக்காக நான் M1 M2 இப்படி எடுத்துக்கொள்கிறேன். M1 M2 எடுக்கக்கொள்ள உங்களுக்கு என்னென்ன இருக்கும்? பை போயிடும், ஆர் வர்க்கம் போயிடும், ரோஜி போயிடும். உங்களுக்கு மிஞ்ச போகிற என்ன? கேபிட்டல் H ஸ்மால் h 3. எனவே M1 M2 தருவது என்ன? 3 கேபிட்டல் H ஸ்மால் h இப்படி எடுத்துக்கொள்ளுங்க. ரைட், இப்போ பாருங்க, M1 மொத்த சமன்பாட்டை M2 பிரிக்கிறேன். M2
ரைட். அப்போ இதை சுருக்கமாக இருந்தால் நீங்கள் பாருங்க. இப்போ என்ன சொல்லுங்க, M1 M2க்கு பதிலாக என்ன பிரதியிடலாம், இதை பிரதியிடலாம். 3H H பிரதியிடலாம். அப்போ பிரதியிட்டு சுருக்கமாக இருந்தால் எக்ஸ் பார் உங்களுக்கு வரப்போகிறது. அப்படி M1 M2க்கு பதிலாக 3H H பிரதியிடுவோம். எனவே 3 கேபிட்டல் H வர்க்கத்தின் கீழ் 2 ஸ்மால் h மைனஸ் H 4. இங்கே ஒன்றும் இல்லை, M1 M2க்கு பதிலாக பிரதியிடுறது. அதன் கீழ் என்ன 3 கேபிட்டல் H ஸ்மால் h மைனஸ் 1. இப்போ இங்கே என்ன வரப்போகுது உங்களுக்கு பாருங்க, 4 H என்றக்குள்ள உங்களுக்கு வந்து என்ன இன்னும் சுருக்கலாம். இங்கே வந்து என்ன கேபிட்டல் 6H வர்க்கம் மைனஸ் H வர்க்கம் ஸ்மால் h வர்க்கம், கீழே வந்து என்ன 4 வரப்போகுது. 4 தர 3 கேபிட்டல் H மைனஸ் ஸ்மால் h. இப்படி இருக்கும். ரைட். அப்போ ஏபியிலேருந்து புயிர்ப்பு மையத்துக்கான தூரம் இதென்று சொன்னால் புயிர்ப்பு மையத்திலேருந்து ஏபிக்கான தூரம் என்ன, இதே விஷயம். இதான் இப்போ உங்களுக்கு என்ன காட்ட சொன்ன விஷயம், கேட்ட விஷயம். அடுத்த கேள்வி நம்மளுக்கு கேட்குறாங்க என்ன, இதிலிருந்து எஸ்ஸின் புயிர்ப்பு மையம், எஸ்ஸின் புயிர்ப்பு மையம்னா இந்த எஞ்சிய உடல புயிர்ப்பு மையம் ஈயில் இருப்பின் அப்போது H சமன் என காட்டுது. ஈ என்றது இந்த புள்ளி. அப்போ இந்த புயிர்ப்பு மையம் வந்து என்ன சொல்லுவாங்க, ஈயில இருந்தால், ஈயில இருக்குமாக இருந்தால் எக்ஸ் பார் தான் புயிர்ப்பு மையம் என்று எடுத்திருக்க. அப்போ புயிர்ப்பு மையம் ஈயில் இருந்தால், இப்போ இந்த ஜி வந்து பாருங்க, ஈயில இருக்குமாக இருந்தால் எக்ஸ் பார் வந்து எதுக்கு சமனாக இருக்கும், ஸ்மால் ஹெச்சுக்கு சமனாக இருக்கும். அவ்வளோதான். அப்போ என்ன இந்த சமன்பாட்டில் வந்து என்ன ஸ்மால், அப்போ என்ன எக்ஸ் பார் சமன் ஸ்மால் ஹெச் ஆகும்போது 6 கேபிட்டல் H வர்க்கம் மைனஸ் H வர்க்கம் 4 தர 3 கேபிட்டல் H மைனஸ் ஸ்மால் h சமன் h. இது இங்கே குறுக்கு பெருக்கம் செய்து சுருக்கிற மட்டும்தான் வேலை. அப்போ இங்கே பாருங்க, 6H வர்க்கம் மைனஸ் H வர்க்கம் சமன் H இன்ட்டு 4 தர 3 கேபிட்டல் H மைனஸ் H. இதை சுருக்கி எடுத்தோம்னு சொன்னால் கடைசி விடை உங்களுக்கு வரப்போகுது 3H வர்க்கம் மைனஸ் 12 கேபிட்டல் H ஸ்மால் h ப்ளஸ் 6 கேபிட்டல் H வர்க்கம். இதை 3ஆல் சுருக்கக்கூடியதாக இருக்கும். H வர்க்கம் சமன் 0. இதில் இந்த H எழுவாயாக்குவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வரப்போகுது 4 கேபிட்டல் H ப்ளஸ் ஓ மைனஸ் வர்க்கமூலம் இங்கே பாருங்க 16 கேபிட்டல் H வர்க்கம் மைனஸ் 4 AC, 4 வேறு A வந்து 1, C வந்து 2H வர்க்கம். ஸோ உங்களுக்கு வரப்போது 8H வர்க்கத்தின் கீழ் 2. இதை இன்னும் சுருக்கமாக இருந்தால் பாருங்க, 8H வரப்போகுது வர்க்கமூலம். உங்களுக்கு இறுதி விடை வரும் பாருங்க, 2ஆல் சுருக்கணும்னு சொன்னால் 2 ப்ளஸ் ஓ மைனஸ் இங்கே வந்து என்ன வர்க்கமூலத்துக்குள்ள 8. அப்போ உங்களுக்கு 2 வர்க்கமூலம் 2, எனவே ப்ளஸ் ஓ மைனஸ் வர்க்கமூலம் 2 கேபிட்டல் H-ஆக இருக்கு. ஆனால் இங்கே 2 விடை வருது. இதுலேருந்து வந்து நம்ம என்ன மைனஸ் விடையை மட்டும்தான் எடுக்கணும். ஏன்னு எடுத்து சொல்கிறேன், இங்கே பாருங்க, கேபிட்டல் H வந்து ஸ்மால் h-ஐ விட பெரிய. ஸோ ஸ்மால் h வந்து என்ன கேபிட்டல் H-ஐ விட சின்னண்டா 2 ப்ளஸ் வர்க்கமூலம் 2 வரையலாது. ஸோ உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவோம், H ஸ்மால் h சமன் 2 மைனஸ் வர்க்கமூலம் 2 கேபிட்டல் H-ஆக இருக்கு. இப்போ கடைசி பாட்டு பார்ப்போம். என்ன சொல்கிறாங்க, கிடையுடன் அல்ஃபாவை ஆக்குகின்ற ஒரு கரடான தளத்தின் மீது பொருள் S ஆனது தளத்தின் மீது அடி BC இருக்குமாறு வைக்கப்பட்டுள்ளது. நழுவுவதனின்றும் எஸ்ஸை தடுக்கும் அளவுக்கு தளம் கரடான, அதாவது தளம் வழியே என்ன பாருங்க. இதான் நம்ம வந்து என்ன சமநிலை பற்றி அறிவென்று போட்டு ஒரு 7வது வீடியோ போட்டோம். அதில் இது சம்மந்தப்பட்ட ஐடியாக்கள். கிடையுடன் அல்ஃபா சாய்பில் இருக்கு இந்த தளம். இது E பாருங்க.
ரைட். அப்போ இந்த தளத்தின் வழியே இது நழுவுறது, அதாவது இதன் வழியே வலிக்கு செல்ற அளவுக்கு இதை தடுக்கிற அளவுக்கு தளம் போதுமான அளவு கரடாக இருக்கு. ரைட். எஸ்ஸின் புவியீர்ப்பு மையம் ஈயில் இருக்கின்றது. கேபிட்டல் ஈயில் இருந்தால் H சமன் 2 மைனஸ் வர்க்கமூலம் 2 கேபிட்டல் H என்ற தொடர்பு உண்மை. புவியீர்ப்பு மையம் ஈயில் இருந்தால் ஏற்கனவே நுழைவிட்டு என கொண்டு ஆர் பெரிது வர்க்கமூலம் 2/1 H டான் அல்ஃபா எனின் எஸ் கவிழ்ந்து விழாதென காட்டுகிறது. இப்போ வந்து பொருள் நழுவல்ல கவிழ்ந்து விழாதன்னு காட்டுறோம். பொருள் நிச்சயமாக கவிழாதன்னு கேள்வியிலே சொல்லிட்டாங்க. அப்போ பாருங்க, இந்த தளத்தின் மீது இதோட தளமுகத்தின் மீது இந்த கரடான தளம் கொடுக்குற செவ்வன் மருதாக்கங்களை நான் 2 இடத்துல இப்படி கொடுத்துக்கொள்றேன். R1 இப்படி R2. ரைட். அப்போ பாருங்க, இந்த முடிவு உண்மை என்று சொன்னால் பொருள் கவிழாத என்று காட்டலாம். அப்போ நம்ம என்ன காட்டலாம்? பொருள் கவிழாதேனி இந்த காட்ட சொன்ன முடிவு வந்து என்ன உண்மை என்று காட்டணும் என்று சொன்னால் சரி. அப்படி இல்லை, நீங்கள் இப்போ வந்து என்ன மாறியும் காட்டிக்கொள்ளலாம். இப்போ வந்து என்ன இந்த முடிவு உண்மை என்றால் கவிழாத என்று காட்ட சொல்கிறாங்க. கவிழாதேனி இந்த முடிவு உண்மை என்று காட்டணும் வேண்டாம். சரியா? ரைட். அப்போ பாருங்க, பொருள் கவிழாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் என்று சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இது அந்த 7வது வீடியோ பார்த்தீங்கன்னா விளங்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்கும் இருக்குது, பார்த்துக்கணும். அப்போ இங்கே பாருங்க, இந்த பொருள் கவிழாது என்று சொன்னால் கவிழக்கூடாது என்று சொன்னால் எப்படி இருக்க வேணும்? இன்னும் இருக்கிற இந்த நிலைக்குத்து கோட்டுக்கும் உள்புறமாக என்ன இருக்கணும்? நிறைந்த தாக்கக்கோடு வந்து என்னவா இருக்கணும்? இதில் உள்புறமாக நிறைந்த தாக்கக்கோடு இருக்கணும். இந்த கோட்டுக்கு உட்புறமாக இருக்கணும். ஏன்? அப்போதான் வந்து இந்த R2வால் வர இது கவுள்றன்னு சொன்னால் இந்த புள்ளி டி பட்டி தான் கவுள வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து டி பட்டி கவுளக்குள்ள R2வால் வர திருப்பம் வந்து என்ன வலம் சுழியாக இருக்கும், இடம் சுழியாக இருக்கும். அதுக்கு எதிராக இந்த நிறைவிசை W-வால் வர திருப்பம் வலம் சுழியாக இருக்கும். ரெண்டும் சேர்ந்து கவிழ்றதை தடுக்கும். இந்த கோட்டுக்கு இங்கால இருக்கும் என்று சொன்னால் இரண்டுமே இடம் சுழி போக்குள்ள வரக்கூட பொருள் நிச்சயமாக கவிழும். அப்போ பொருள் கவிழத்தை தடுக்கணும் என்றால் தாக்குக்கோடு வந்து என்ன இந்த நிலைக்குத்து கோட்டுக்கு இந்த டாட் கோட்டுக்கும் இந்த சைடு இருக்குது. அப்போ இதை எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? உங்களுக்கு தெரியும், இதோட ஆரை வந்து இவ்வளவு வந்து என்னன்னு தெரியும் உங்களுக்கு, கேபிட்டல் ஆர் என்று தெரியும். இவ்வளவு வந்து என்ன கேபிட்டல் ஆர். ரைட். உங்களுக்கு வந்து என்ன தெரியும்? இது வந்து உங்களுக்கு புவியீர்ப்பு மையம் எக்ஸ் பார் என்று தெரியும் இல்லையா? அதாவது எக்ஸ் பார், இது வந்து என்ன H. இப்போ வந்து என்ன சொல்லுவோம்? கூம்பின் உயரம் இது H. இது வந்து உங்களுக்கு தெரியும் என்ன? மொத்த உயரம் கேபிட்டல் H என்று தெரியும். எனவே இந்த உயரம் வந்து உங்களுக்கு என்ன? கேபிட்டல் H மைனஸ் ஸ்மால் h. ரைட். அப்போ பாருங்க, இந்த கோணம் அல்ஃபா, இந்த கோணம் 90 மைனஸ் அல்ஃபா, இது 90 மைனஸ் அல்ஃபா குத்தெதிர் கோணம், இது 90. எனவே அல்ஃபா டான் அல்ஃபா. ரைட். டான் அல்ஃபா. ரைட். டான் அல்ஃபா வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? இந்த நீளம், இந்த நீளத்தை நான் எல் என்று எடுத்துக்கொள்கிறேன். இந்த நீளத்தை நான் எல் என்று எடுத்துக்கொள்கிறேன். அப்போ டான் அல்ஃபா சமன் வந்து உங்களுக்கு என்ன? எல்லின்க்கு H மைனஸ் ஸ்மால் h. ரைட். அப்போ இங்கே பாருங்க, எல் மைனஸ் ஸ்மால் h என்ற கொலை. ரைட். இப்போ வந்து என்ன? ஸ்மால் ஹெச்சுக்கு பதிலாக நான் இதை பிரதியிடலாம், இதை பிரதியிடக்கூடியதாக இருக்கும். அப்போ எல்லின்க்கு கேபிட்டல் H மைனஸ் ஸ்மால் ஹெச்சுக்கு பதிலாக இதை பிரதியிடுவமாக இருந்தால் 2 மைனஸ் வர்க்கமூலம் 2 கேபிட்டல் H. எனவே எல்லின்க்கு கேபிட்டல் H பொதுவாக எடுத்தீங்கன்னு சொன்னால் வர்க்கமூலம் 2/1 என்று வரும். ரைட். அப்போ பொருள் கவிழாது இருக்கிறதுக்கு இது வந்து என்ன சொல்லுங்க? இந்த கோட்டுக்கு உள்ளே இருக்கணும் என்ன நிபந்தனை? இந்த நீளம் கேபிட்டல் ஆர், இந்த நீளம் ஸ்மால் எல். அப்போ எல் வந்து கேபிட்டல் ஆரை விட சிறிதாக இருக்க வேண்டும். இந்த நீளம் எல் வந்து எப்படி இருக்கணும்? இந்த கேபிட்டல் ஆரை விட சிறிதாக இருக்கும். ரைட். அப்போ இங்கே பாருங்க, எல்லுக்கு பதிலாக நீங்கள் என்ன பிரதியிடலாம்? H 1 வர்க்கமூலம் 2 tan அல்ஃபா சிறிது கேபிட்டல் ஆர். எல் எழுவாயாக்குனீங்கன்னு சொன்னால் இங்கே வரப்போகுது. அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவோம்? வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் 2/1. அப்போ இதான் வந்து உங்களுக்கு என்ன காட்டுச்சான்னு ஐடியா. இது எல்லாமே வந்து என்ன கொமன் ஐடியா. இவ்வளவுதான் வந்து உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் 2004ஆம் ஆண்டு.